11 மந்த் பேபிக்கு இந்த மாதிரி துருவல் இதில் கேரட் இல்லை பீட்ரூட் எதோ வெஜிடபிள் துருவி நீங்கள் தோசை மாவில் இந்த மாதிரி திக்காக ஆட் பண்ணி நிறையா வெஜிடபிள் கொஞ்சோண்டு மாவு ஆட் பண்ணி தோசை ஊற்றி கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கீ ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், கொஞ்சோண்டு ஜீரகம், மிளகு, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன போட்டிருக்கேன்னா பம்கின், பீஸ், பீன்ஸ் 3 போட்டிருக்கேன். அப்புறம் ஊற வச்ச ரைஸ் போட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு உப்பு போட்டுட்டு விசில் விட்டு ஒரு 4-5 விசில் விட்டு ஹெல்தி தட்டைப்பயிறு ரைஸ் பார்க்கலாமா? எண்ணெய், ஜீரகம், குருமிளகு, சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு, தக்காளி சாட்டே பண்ணிக்கோங்க. கீரை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஊற வச்ச தட்டைப்பயிறு அரிசி போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு விசில் விட்டு ஸ்மாஷ் பண்ணி கொடுத்துருங்க. ராகி பால் எடுத்து கூல் பண்ணுவோம்ல, அந்த ரெசிபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ராகியை ஒரு 4 to 5 hours ஊற வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் வந்து அரைச்சிக்கோங்க. அதை வடிகட்டிட்டு திரும்பி அந்த ராகி இருக்குல்ல, அதில் வந்து திரும்பி தண்ணி ஊற்றி திரும்பி வந்து வடிச்சுக்கோங்க. நல்லா அரைச்சிட்டு வடிச்சுக்கோங்க. 3 டைம் இந்த மாதிரி நீங்கள் நல்லா வடிச்சுக்கோங்க. வடிச்சிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் நல்லா கலக்குங்க. அது ஒரு மாதிரி கெட்டியாக மாற கேரட் ரைஸ்க்கு கேரட், சின்ன வெங்காயம், பூண்டு, ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டு தேங்காய் எண்ணெயில் வதக்கிக்கோங்க. அப்புறம் அரிசி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. அதையும் இது கூட ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி விசில் விட்டு கிரைண்ட் பண்ணி கொடுத்துருங்க. இது வந்து சாஃப்டான சப்பாத்தி. என்னென்ன போட்டிருக்கேன்னா கோதுமை மாவும் அதுக்குள்ளே வந்து ஸ்டஃபிங்க்கு வந்து உருளைக்கிழங்கும் போட்டு நல்லா நீங்கள் உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் பண்ணி உள்ளே டிப் பண்ணி சப்பாத்தி போட்டுருங்க. பீட்ரூட்டை இதில் துருவி நீங்கள் கொஞ்சோண்டு மாவில் நிறைய பீட்ரூட் போட்டு கலக்கி தோசை கல்லில் அழகாக குட்டி குட்டியாக தோசை ஊற்றி கொடுங்க. எல்லா குழந்தையும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது மகிழ்கள். இந்த கீரை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னா 6 மந்த் பேபிலேருந்து கொடுக்கலாம். கீரை அண்ட் கொஞ்சோண்டு ஏதாவது ஒரு பருப்பு, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, ஜீரகம் இதெல்லாம் தண்ணியில் இது கூட ஆட் பண்ணி விசில் விட்டு ரைஸ் கூட கலந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஹலோ காய்ஸ், வாங்க சூப்பரான ஒரு ரைஸ் ரெசிபி பார்க்கலாம். 11 மந்த் பேபிக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், ஜீரகம், பொட்டேட்டோ அண்ட் கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் போட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. அண்ட் ஊற வச்ச நிலக்கடலை, அரிசி, துவரம்பருப்பு அதில் போட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி உப்பு போட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஹலோ காய்ஸ், 11 மந்த் பேபி ஃபுட்டுக்கு கீரை பருப்பு தான் கொடுக்க போகிறேன். கீரை, இது துவரம் பருப்பு அண்ட் 2 சின்ன வெங்காயம், சின்ன பூண்டு, ஜீரகம், உப்பு இதெல்லாம் போட்டு நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. குக்கரில் வச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ரைஸ் தண்ணி. பீட்ரூட் இட்லி வந்து எப்படி பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு மாவில் வந்து ஈவனாக வந்து பீட்ரூட்டை வந்து துருவி மிக்சியில் அரைச்சி இட்லி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு ஹாட் வாட்டர் வச்சு டிப் பண்ணி பிசைஞ்சு ஊற்றி விட்டுருங்க.